முயற்சி, கடின உழைப்பு, ஆர்வம், இன்னும் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் நானும் சொன்னேன். முதல்ல நம்ம உயரமான இடத்துக்கு போனோம்னா முதல்ல ஆசைப்படணும் சார். சரி, ராகு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம். அவர் சொந்த வீடுகள் கிடையாது, ஆட்சி உச்சம் கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனை அப்படியே எடுத்துருவாங்க. இப்போ குரு திசையில் ராகு சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கம்யூனிகேஷன், மேடை பேச்சு, யூடியூப் சேனல், சரிங்களா, தகவல் தொடர்பு, எல்லா விஷயத்துலையும், இந்த பத்திரம், இது எல்லா விஷயத்துலையுமே இவனை எப்படியாவது இப்போவாது நான் தள்ளுறேன்டான்னு என்னை தள்ளிட்டு இருக்கிறாரு. 29வது நம்முடைய கருத்தரங்கத்தின் சிறப்பு பேச்சாளராக திருச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ராகு தரும் யோகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? பிஸ்கட்லாம் சாப்பிட்டீங்களா? தெம்பாக இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ராகுவை பற்றி தான், ஏற்கனவே ராகுவை பற்றி இதே மேடையில் நான் பேசியிருக்கேன். என்ன விஷயத்த அழுத்தமாக சொல்லணுமோ அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். 27வது கருத்தரங்கம் நினைக்கிறேன், 27 26. ஏன்னா இதுதான் ராகுக்கு முக்கியமான விஷயமே, இதுதான். இதை போய் விட்டுட்டோமே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்காக தான் மறுபடியும் ராகுவையே இங்கே மறுபடியும் நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். சரி, ஒரு மனுஷன் முன்னேறி பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? முயற்சி, கடின உழைப்பு, ஆர்வம், இன்னும் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் நானும் சொன்னேன். முதல்ல நம்ம உயரமான இடத்துக்கு போனோம்னா முதல்ல ஆசைப்படணும் சார். அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சார் ராகு. அப்போ ராகுவுடைய ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆசையாக இருக்காது. நம்ம சங்கர் படம் மாதிரி பெருசாக இருக்கும், மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், ஒரு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்குள்ளார மொத்த உலகமும் அதுக்குள்ளார சார் நீங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சிங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, டேப்பு இல்லாத வீடு கிடையாது. அப்போ அந்தளவு ராகுவோடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. சரி, ராகு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம். அவர் சொந்த வீடுகள் கிடையாது, ஆட்சி உச்சம் கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனை அப்படியே எடுத்துருவாங்க. இப்போ என் ஊர் மேட்டுப்பாளையம், திருச்சி. இப்போ நான் சேலம் வந்திருக்கேன், இது என் ஊர் இல்லை. ஆனால் சேலத்தில் நான் இருக்கிற வரைக்கும் இதுதான் எனக்கு சொந்த ஊர். நல்லா புரிஞ்சுங்க, ராகு இப்படி தான் வேலை செய்யும். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது, அதை பிரம்மாண்டமாக்குறது, மறுபடியும் பெரிய ஆசைப்படுறது, அதை பெரிய பிரம்மாண்டமாக்குறது, இப்படியே தான் ராகுவுடைய ரோலிங் நமக்கு போயிட்டே இருக்கும். உங்களில் நிறைய பேர் ராகு திசை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க. அது நடந்துச்சா இல்லையாங்கிறது 2வது கொஸ்டின். அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. சரி, முக்கியமாக அந்த ஒரு 2-3 மீட்டிங்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் கடைசியில் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அது கடைசியில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு திசையினுடைய மொத்த சூட்சமுமே அங்கே தான் இருக்குது, சரிங்களா? அதை நம்ம சொல்கிறோம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய இலக்கு நமக்கு உருவாகும், பெரிய ஆசையை கொடுக்கும், பெரிய இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும், நீண்ட சொத்து கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, அசுர வளர்ச்சியை கொடுக்கும். ராகு இருக்கிற இடம் வளருங்க. அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா அல்லது வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது ராகுவை நம்ம தூண்டுறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்தை நோக்கி இழுக்கக்கூடிய பவர் ராகுகிட்ட இருக்குது. குரு தசையில் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுங்க. குரு நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு அது பண்ணியிருக்கு, இதை பண்ணியிருக்கு. நம்ம நிறைய கட்டுரைகள் பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், மேடையெல்லாம் மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறோம், பஸ் ஏறி போய் பேசுகிறோம், ரயில் ஏறி போய் பேசுகிறோம், ஃப்ளைட் ஏறி போய் பேசுகிறோம். ஆனால் அதற்கு பூரா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டது யார்? எங்கள் தாத்தா. ராகு கிடையாது, எங்கள் தாத்தா. கரெக்டு தானே?
அப்போ உங்களுக்கு ராகு திசையில் அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால்தான் உங்களுக்கு குரு திசையில் அது வேலை செய்யும். அப்போ ராகு திசையுடைய முழு வளர்ச்சியும் அடுத்த வரக்கூடிய திசையிலையும் பிரதிபலிக்கும். இதை பற்றி யாராவது மேடையில் பேசியிருக்காங்களான்னு பாருங்கள். அதையும் எடுத்துக்கங்க, இதையும் எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பெயர் புகழ் பாக்கியம் வருது. திடீர்னு புகழ், திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி திடீர் புகழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு ராகு திசையில் நடக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போய் வைக்கிறதும், மேலே இருக்கிறவனை கொண்டு வந்து கீழே வைக்கிறதும் இதுவும் ராகு திசையிலே நடக்கும். நிறைய சவால் ராகு திசை நடக்கிறவங்ககிட்ட மட்டும் தயவுசெய்து சவால் விடாதீங்க. அந்த சவாலை அவங்க எதிர்த்து நின்று அதை துணிஞ்சு நின்று அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ராகுக்கு தன்னுடைய இறை அது அமெரிக்க ஜனாதிபதி வீட்டிலேயே இருந்தாலும் அது அதை பற்றி கவலைப்படாது. அதுக்கு தேவை அதனுடைய இறை, அதனுடைய இலக்கு தான். அப்போ ராகு திசை நடக்கும்போது நீங்கள் ஒரு இலக்கை வச்சிங்கன்னா அந்த இலக்கை 100% அது அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் தூண்டுதலாகவும் ராகு இருக்கும். பெரிய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் எழுதி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மேடையில் பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசில் படுறது பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எழுதி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ராகு நம்மளுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா தைரியமாக ஒரு இடத்துக்கு போகிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம், தைரியமாக பேசுகிறோம், தைரியமாக நிற்கிறோம். இந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊரில் போய் நம்ம ஒரு இடத்துல நின்று ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ராகுடைய அதாவது ஒரே நிமிஷம், ராகுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ராகு புதுமையான சிந்தனைகளை வந்து தரும். நல்லா புரிஞ்சுங்க, புதுமையான சிந்தனைகள் வந்து நிறைய தரும். ராகு மனிதனை சாதனை செய்வதற்கு நம்மளை தூண்டிவிடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 13ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 22ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 31ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு துறையில் கட்டாயம் சாதனை செய்தே தீர்வார்கள். அதற்கு காரணம் இந்த ராகு தான். நீங்கள் அதிர்ஷ்ட எண் 4ஆக வச்சுக்கோங்க, விதி எண் 4ஆக வச்சுக்கோங்க. மிகப்பெரிய சர்ஜன், எங்களுடைய துறையூர் பகுதியில் மிகப்பெரிய சர்ஜனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய ஜாதகம். அவர் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வளர ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா கூடமே அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு. அவரை போய் பார்க்கும்போது கேட்டேன், அவர் ஜோதிடத்தின் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த 4, 13, 22, 31 பிறந்திருப்பீங்க அப்படின்னு. அவர் 4ஆம் தேதி பிறந்தார். விதி எண்ணு அதிர்ஷ்ட எண்ணு ரெண்டுமே 4. அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே ராகு. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்ஜன். இப்போ இல்லைங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இந்த ராகு வந்து கண்டிப்பாக செய்யும். மனிதனுக்கு வந்து நிறைய சோதனைகள் கொடுக்கக்கூடிய கிரகத்தில் நம்பர் 1 ராகு தான். அந்த சோதனையை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிச்சயம் சாதனைகள் கண்டிப்பாக தரும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து ஆசையுடைய அடையாளம். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அப்போவே உங்களுக்கு ராகு இயங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் செவ்வாய் திசையை கடந்து ராகு திசைக்குள்ளார என்ட்ரி ஆகிறார். சார் எனக்கு இப்போ ராகு திசை நடக்குது, ஒரு பஞ்சாங்கத்தில் படி செக் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்தா செவ்வாய் திசையில் கடைசி புத்தி சந்திர புத்தியா சார் அது நடக்குது. ஒரு ஜோசியை சொல்கிறாங்க ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது. இப்படிலாம் கிளைண்ட் வருவாங்க. நீங்கள் அப்போ சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருக்கீங்களா? பணம் சம்பாதிக்கணும் வெறி இருக்கா? ஆகாயத்தில் கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சியோட பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஆசைப்படுறேங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாவே அங்கே ராகு திசையில் சுய புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் நிறைய இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ராகுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆசை. அரசியல் ஆர்வத்தை தரும். ராகு இல்லாமல் அரசியல் கிடையாது. இப்போ நம்ம இந்த அரங்கத்தில் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 50 பேரையும் கட்டி இழுத்துட்டு வர பெரிய கூட்டத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் ராகு. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர், அதாவது தலைமை விருந்தினர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மஞ்சள் மாநகரத்தின் மணிமகுடம் என்னுடைய குருநாதர்களில் ஒருவரான திரு TR கோபையாவுடைய ஜாதகத்தில் ராகு மிக வலிமையான இடத்துல இருக்கிறார். அது எங்கன்னு சொல்ல வேண்டாம். அவர் கூட்டம் கூட்டினார்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மீட்டிங் அவரோட அட்டன் பண்ணியிருக்கேன்.
குறைந்தபட்சம் 1000 பேருக்கு கம்மி இல்லாமல் வருவாங்க சார். அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த ராகு. பொதுவாக ராகுன்னா அது இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும் அப்படின்னு 3, 6, 10, 11 இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராகு இந்த இடத்துலலாம் இருந்து லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள் தொடர்பு. நான் தொடர்புங்கிறது சேர்க்கை, நட்சத்திரம், பார்வை, இந்த 3ல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒருத்தர் மேச லக்னம் 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறத விட, நல்லா புரிஞ்சுங்க, 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் அவர் இருக்கிறத விட 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்? அது பாதகஸ்தானம், அதையும் சேர்த்து தரும். நல்லா புரிஞ்சுங்க, மேச லக்னத்துக்கு மட்டும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு யோகத்தையும் கொடுக்கும், பாதகத்தையும் சேர்த்தே கொடுக்கும். அப்போ இங்கே 2 விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டணும், 20 லட்சம் பேர் வந்து என்னுடைய மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்க, 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லைங்க. எங்கள் மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் ஒருத்தர், எங்கள் தொகுதியுடைய இப்போ சிட்டிங் மினிஸ்டர், அவருடைய ஜாதகத்தில் கும்பத்தில் தான் ராகுவின் நட்சத்திரம் தான் அவருக்கு அங்கே தான் ராகு. பேர் சொல்லலைங்க, நான் யார் பேரையும் சொல்லலை. அப்போது அந்த சதயத்தில் இருக்க சதய நட்சத்திரமே ஒரு பிரம்மாண்டம், அதுலேயே அவருக்கு ராகு. சொல்லவா வேணும் சார்? கேட்க மாட்டீங்க சார், நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்க. ஓகேங்க சார். அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருவாதிரையும் சுவாதியும் சதயமும் இந்த 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் ஆக சிறந்த ஜோதிடர், கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவீங்க. இன்னைக்கு போய் நோட்டில் போட்டு மேட்டுப்பாளையம் திருச்சியிலேருந்து ஒரு ரவிச்சந்திரன் ஒரு ஜோதிடர் வந்தார் சொன்னார் அப்படின்னு எழுதி வைங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள் பெரிய ஆளாக வரல அப்படின்னா 96 298 15 992 இது என் நம்பர். நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அப்போ ராகுவை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். சரி, ராகுவை கண்டு எப்போ நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்குள்ளே பேசியிருக்கோம். ராகு நமக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறது, ராகு தரும் பலன்கள், சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 18 வயசில் ராகு திசை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் நிறைய குழப்பங்களை கொடுக்கும். சார் நான் ராகு திசையை கடந்து வந்தேன் சார். ராகு திசை முழுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சிங்க, நான் சம்பாதிச்சேன், அப்பாட்ட கொடுத்தேன், சம்பாதிச்சேன், தம்பிக்காக செலவு பண்ணேன். என் ஜாதகத்தில் ராகு 3 சரி சும்மா விடுமா ராகு, டேய் இப்போ என்னடா இப்படி பைத்தியகாரத்தனமாக இருக்கிறான் வாடா. அதுக்கு அடுத்து குரு தசை, குரு ராகுடைய நட்சத்திரம், மறுபடியும் எனக்கு ஒருத்தனுக்கு 36 வருஷம் ராகு திசை, சாரி 18 34 வருஷம் ராகு திசை. இப்போ குரு திசையில் ராகு சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கம்யூனிகேஷன், மேடை பேச்சு, யூடியூப் சேனல், சரிங்களா, தகவல் தொடர்பு, எல்லா விஷயத்துலையும், இந்த பத்திரம், இது எல்லா விஷயத்துலையுமே இவனை எப்படியாவது இப்போவாது நான் தள்ளுறேன்டான்னு என்னை தள்ளிட்டு இருக்கிறாரு. நடந்து வந்தேன், இப்போ ஓடிட்டு இருக்கிறேன். வேற எங்கேயும் நீங்கள் உதாரணம் எடுக்க வேண்டாம், நானே அதுக்கு ஒரு உதாரணம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் திருவாதிரை, சுவாதி, சதயம் 3ம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு. இதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு சாதக தாரையாக இந்த 3 நட்சத்திரம் வந்துருச்சுன்னா அமோகமான வெற்றியை கண்டிப்பாக தரும். சரி, உங்களுடைய லக்னத்தை யோகாதிபதிகளுடைய சேர்க்கை, பார்வை, நட்சத்திரம் இதிலெல்லாம் வந்து இருக்கும்போது இப்போ நான் சொன்ன அந்த யோகத்தை அப்படியே ஒரு 500 மடங்காக உங்களுக்கு, 100 மடங்கு இல்லை சார், 5 மடங்கு 10 மடங்கு இல்லை, 500 மடங்காக பூஸ்டப் பண்ணி தரும். எந்த ஒரு கிரகமும் தான் நின்ற பாவத்தின் வழியாகவும், தான் பார்த்த கிரகத்தின் வழியாகவும், தான் நின்ற நட்சத்திரத்தின் வழியாகவும் மட்டுமே பலனை செய்யும். சரிங்களா? இந்த ராகுவை உங்களுடைய லக்னத்துக்கு ஆகாத கிரகம்னு இருக்கும் பார்த்தீங்களா, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, சமயத்தில் 11ஆம் அதிபதி கூட ஆகாத கிரகமாக வரும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொடர்பு இந்த ராகுக்கு வரக்கூடாது. சரி, இதுலேயும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராகும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் எல்லா ஜாதகத்திலையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை தாராளமாக செக் பண்ணுங்க. இல்லைனாலும் நான் முன்னாடி சொன்ன நம்பருக்கு என்னை கூப்பிடுங்க. இதெல்லாம் இந்த ஆய்வுகளுடைய முடிவில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரகசியம். சரி, ராகுனா சினிமா சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்தை பெருசாக்குறாங்களா சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ நம்ம இப்படியே போகிறோம்,
என்னை சினிமாவில் பார்க்கும்போது பாருங்கள் சார், நான் ரொம்ப அழகாக இருப்பேன். காஸ்டியூம் போட்டுருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை ஒரு பிரம்மாண்டத்தை இருக்கிற விஷயத்தை அப்படியே ரொம்ப அழகுபடுத்தி பெருசாக காட்டிடுவாங்க. அவங்க கேமரா கீழே ஆங்கிளில் வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க, சைடில் வைக்கிறாங்க, எங்கே வேணுமாலும் வைப்பாங்க சார். ஆனால் மிகப்பெரிய ஒரு 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 பூஸ்ட் மாதிரி நமக்கு கிரியேட்டிவிட்டி பண்ணி விட்ருவாங்க. சினிமா துறையில் கொடி கட்டி பறந்த மிகப்பெரிய நபர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்திலுமே ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார் 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 என்று சொல்லி இந்த ராகு திசையுடைய சூட்சமம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்லலான்னு இப்போ நான் வந்திருக்கேன். நீங்கள் நல்லா கவனிங்க. சூரிய சந்திரர்களுடைய அச்சு தான் ராகுக்கு எது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம், ராகுங்கிறது தாத்தாவா? தாத்தா தானே. உங்கள் தாத்தா புண்ணியம் செஞ்சிருந்தால் அவருடைய பேரனான நமக்கு ராகு திசை கொட்டி கொடுக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியும். ஐயா, ராகு தரும் யோகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு துரைசாமி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.